சிவகங்கை அருகே தனியார் பள்ளியில் 7 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவன் உயிரிழப்பில் நடந்தது என்ன? விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இயங்கி வரும் ஜஸ்ரீல் பப்ளிக் என்ற CBSE பள்ளியில் வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் 7 வயது மகன் அஸ்வின் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல் பள்ளிக்கு புறப்பட்ட சிறுவன் பள்ளி வாகனம் வராததால் மாற்று ஏற்பாடாக பள்ளியின் சார்பில் வந்த காரில் அழைத்துச் செல்லப்பட்டார். பள்ளி வளாகத்திற்குள் காரை நிறுத்திய ஓட்டுநர் ஜான் பீட்டர் அனைத்து மாணவர்களும் இறங்கிவிட்டதாக நினைத்து காரை லாக் செய்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. பின்னர் மாலை மீண்டும் காரை திறந்தபோது சிறுவன் அஸ்வின் மயங்கிய நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது. அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் ஜான் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். பள்ளி நிர்வாகம் சார்பில் அஸ்விந்தின் பெற்றோருக்கு போன் செய்து உங்கள் மகனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. உடனே மருத்துவமனைக்கு சென்ற பெற்றோர் அங்கு மகன் உயிரிழந்த தகவல் தெரிந்து துடிதுடித்து போயினர். சிறுவனுக்கு என்ன நேர்ந்தது என அறிய பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது சரியாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிறுவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காயமா இருக்குது, பல்லு உடைஞ்சிருக்குது. என்ன நடந்துச்சு என் பிள்ளைக்கு? என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கே வரலன்னு சொல்றாங்க. போராட்டம் குறித்து அறிந்து வந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிறுவனின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனிடையே சிறுவனின் உடல் உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியில் நின்ற காரை பறிமுதல் செய்தனர். காரில் இருந்த சிறுவனின் பையை சோதனை செய்ததில் அஸ்வின் பசியில் வீட்டில் இருந்து எடுத்து வந்த சாப்பாட்டை சாப்பிட்டது தெரியவந்தது. ஓட்டுநர் ஜான் பீட்டரை கைது செய்த போலீசார் பள்ளி முதல்வர் சிவகாமி, தாளாளர் சங்கர நாராயணன், மகன் மகேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே மாணவர் உயிரிழப்புக்கு கவனக்குறைவே மூல காரணம் என குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் தெரிவித்துள்ளார். இதோட அரசு அமைப்புகளும் துறைகளும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, செத்து போனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ற அமைப்புகளாக இருக்குதுன்னு நான் குற்றப்படுத்துறேன். அது அவங்களோட வேலை. ஒரு குழந்தை பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு வரது தான் பள்ளிக்கூடம் இருக்கு. குழந்தைகள் இறப்பிற்கு பின் சட்ட திருத்தங்களை இயற்றாமல் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்பட வேண்டுமென தேவநேயன் வலியுறுத்தியுள்ளார்.